வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்டா, எந்த இடம் ஐயா? எந்த இடம்? எல்லாரும் எந்த இடத்த நிற்கிறேன். எல்லாரையில் எந்த ரோட் இது? ஊரெல்லை தெரு. அதாவது அந்த மில்லுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டால் வர இடத்துல ஐயாண்ட வீடு இருக்குது. ஐயா வந்து ஒரு விவசாயி. அதுவும் விவசாயத்தில் நாங்கள் இன்றைக்கு பெருமளவில் காண முடியாத இந்த பொன்னாங்கானியை பயிரிட்டு கொண்டு வரார். அவற்றை பொன்னாங்கானி தோட்டம் தொடர்பாகத்தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். ஐயா வந்து இது எப்படி செய்கிறது, என்ன மாதிரி இதை பயிரிடுறார் என்ற விடயங்களை சொல்லுவார். இது வந்து ஒரு அழிஞ்சு வார ஒரு விவசாயம் என்றபடியாக நாங்கள் இதை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம். நீங்களும் ஐயாட்ட வேண்டணுமெண்டா நான் ஐயா தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு தாரேன். நீங்கள் பொன்னாங்கனியை வேண்டணுமெண்டா வேண்டி சாப்பிடலாம். இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. என்ன எல்லாம் சத்து இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்படுறது. நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது. பாருங்க, இதுக்காக இந்த தோட்டம் நிற்கிது. இப்போ நான் உள்ளுக்கு போய் காட்டுறேன் இந்த தோட்டம் அப்படி இருக்குண்டு. இதில் சுத்த வர பனம் மட்டையெல்லாம் அடைச்சிருக்கிறேன். அம்மா வேலை செய்கிறா, அவரோட 2 பேரும் தான் வேலை செய்கிறேன். சந்தைக்கு எடுக்க மாட்டேன். ஏன் விற்கல? என்ன அந்த அதில் விற்கிறவருக்கு ஒரு மாதிரி விற்கிறேன். அதில் விற்கிறபடியாக விற்கிறீங்க? என்ன ஓ, அதில் மீன் 10-15 பிடிக்கு மேலே விற்கிறாது. அதிலும் ஒரு நாளைக்கு 10-15 பிடி தான் விற்கலாம். ஆனால் அந்த இரும்பு சத்து இதெல்லாம் கூட இருக்கு. என்ன இதெல்லாம் தான் சாப்பிடுவோம் கீரைவா? இதுதான் நாட்டு இறைச்சி போட்டு போட்டுருவோம். இது என்னென்ன உண்டாக்கி நீங்கள்? எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். 90ஆம் ஆண்டுலேருந்து வளர்த்தோம். அழிஞ்சு போச்சு, இடம்பெருந்து மூடிட்டு இருந்தானே. அப்போ பிறகு ஒரு நாள் மகள் கடையில் 100 ரூபாண்டு பண்ணி வந்தா ஒரு பிடி பண்ணி அந்த அப்போ பணங்கிட்ட பார்த்து போடுறாங்க. போட்டிருக்கிறது எல்லாம் வச்சிருக்கு. அப்போ அதுக்கு மேலே வச்சு வச்சு இறைச்சி கொண்டு வந்தோம். ஒரு அதை எடுத்து நிறைய செய்திருக்கு. அதை எடுத்து நிறைய செய்திருக்குறீங்க. விற்று நாங்கள் அந்த மீசாலையில் ஒரு கடைக்கார தம்பி எடுத்தவர் வருத்தப்படி 15 குடியானு இந்த ராசந்திரம் கடை எடுத்த புறவே நம்ம வேண்டாம் கொண்டு போடணும். சனம் வேண்டா குறைஞ்சிடுது. என்ன இப்போ சந்தையில் அவன் 30 ரூபா 40 ரூபா வைக்கணும். அப்படி விற்க கட்டு அது என்ன இதுக்கு ஆட்டரு மாட்டரு தான் போடுறது. ஆட்டரு ஒருக்கா கொண்டு போட்டு நாங்கள் அதை விட எங்களுக்கு ஆடு நின்றது. இப்போ தான் ஒரு ஆடு செத்துட்டுது. 4-5 ஆடு நிற்குது. அதுகள் எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டுட்டு உரவைக்கில் வச்சு குழவியாளி அரைப்பேன். அரைச்சி போட்டு தூளை போட்டுட்டு இந்த கிளினிக்கு வராண்டு நாங்கள் பிற கொண்டு கிடக்குது. நல்ல தண்ணி அது நிறைய மரங்கள் அந்த இலைகள் எல்லாம் மூடி கருப்பாக தான் இருக்குன்னு தண்ணி. அப்போ தண்ணீரை வந்து இப்போ கிளினிக்கே இல்லை. எனக்கு மழை பெய்யுது, வர பங்குனி மட்டும்தான் நிற்கும். அப்போ இது இப்போ என்ன தண்ணி வைக்கிறீங்க? அள்ளி வந்தானே ஊற்றுறது இல்லை. மகள் பிளாக்னா படுத்திருக்கிறா. அங்கேருந்து மோட்டரில் எடுத்து விட்டாவுக்கு எலக்ட்ரிக் போலில் வச்சு வைக்கிறாங்க. மற்றது பெப்பால் பிடிப்போம். உங்களுக்கு இப்படி விற்க லாபம் கூட? என்ன நேராக கொண்டு இருந்து விற்றா மற்றபடியில் சந்தையில் கூட சம்பள கணக்கு பார்க்கலாம். விலை பணம் 15 பிடி விற்று 10 பிடி விற்று எவ்வளோ வரும்? வேறு என்ன விலை? நான் அப்படி விற்கிறேன். வேறு என்ன விலை போகிற நீங்கள்? கூலி விலை தன்னால் எந்த ஆளுக்கு ஏலாது. இப்போ வேலை செய்ய போனதுக்கெல்லாம் வாங்கி வந்தால் போகிற பிற உதவிகளுக்கு எல்லாம் போகிறோம். இப்போ எல்லாம் நிப்பாட்டி இருக்கு. இது உற்பத்தி நல்ல உற்பத்தி. ஆனால் ஜனம் சிலர் விடுவதில்லை. 3-4 பிடிக்கணும் போண்டுது. சிலது வண்டி கொண்டு போயிடும். சிலர் உடிக்க என்ன கண்டன்ட்டு நிற்குது. என்னென்று தெரியாது இருக்கு.
95 பிறகு இந்த துப்புரவை அழிஞ்சதான் இடம் இந்த சனம் ஓடுன பிறகு இல்லாம போனேன் என்ன இப்போதான் ஒரு ஆள் கொண்டு கடையில் கொடுங்க நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வச்சிருக்கிறோம் எங்கள்கிட்ட பேர் வந்து நிறைய பேர் வச்சு அந்த பூக்கண்டு தொட்டி அந்த வாசலுக்கு வச்சு தங்கட தேவை கிடைக்கலாம் நாங்கள் கொஞ்சம் கூட வச்சு மட்டுமே இல்லை என்னண்டு என்ன இதை நீங்கள் கூலி இல்லாட்டி உற்பத்தியாகி நீங்களும் செய்து நீங்கள் உங்களோட எப்படி உற்பத்தி எப்படி செய்யலாம் செய்யறேன்னு இருக்கா சொன்னீங்க என்னண்டா ஆட்டர் இருக்கணும் இல்லை இருங்க சாம்பல் இருந்தேன்டா சின்ன பார்ட்டி மாதிரி போட்டுட்டு வேண்டா தங்கட வைக்கிறது தங்கட வீட்டு தேவைக்க இப்படி இப்படி சின்ன தடி எடுத்து இப்படி வச்சா போகும் வச்சு விட்டா போகும் வச்சு விட்டா தானே படம் தோண்டு போகிறது 45 நேரத்து இப்படி பெரிய மரமாக வரும் எல்லாம் வச்சிருக்கிறோம் பாருங்க பனங்கொட்டை பார்த்துட்டு எல்லாம் சரிங்க 45 நேரத்து வெட்டக்கூடியதாக வரும் வெட்டக்கூடியதாக வரும் என்ன ஆனால் கட்டாயம் தானே போடணும் நாங்கள் பாருங்க அந்த நிறைய காலம் கூட்டாமல் இருக்கிற கஞ்சல் இருக்குல்ல அது எல்லாம் மண்ணிக்கு வந்து கூட அந்த கருப்பாக கிடக்குற அதுதான் தூசு மாதிரி சத்து கூட தானே அதுகளெல்லாம் அப்படின்னா தான் அந்த பச்சை பசையில் வரும் என்ன இல்லாட்டி ஒரு கலர் ஒன்று அடிக்கும் வேற நிறம் ஒன்று அடிக்கும் எல்லாம் பாருங்க சத்துக்கான பண்ணால் தான் இப்படி வந்துருக்கு வேற இதுகளுக்கு எல்லாம் தேவையானதுக்கு போட்டபடினா அதுகள் நல்ல பச்சையாக இருக்கு என்ன மற்றது ஒருக்கா வெட்டின்னு ஒருக்கா வரும் அதுக்கு புற வர மாட்டோம் புறகு திரும்ப முழுக்க களைஞ்சி வச்சுட்டு திரும்ப கொத்தி வைக்கணும் அந்த புதுப்பிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த நிறந்து வராது ஒருக்கா தான் வெட்டி எடுக்கலாம் அடுத்த சீசன் ஓரளவாக வரும் அடுத்தது கொத்தி போட்டு தான் வைக்கணும் கொத்திங்க எல்லாம் அந்த மழையால தான் இப்படி எல்லாம் குட்டி குட்டி பாத்தியா கட்டி தான் வைக்கிறப்ப தண்ணி விடலாம் குட்டி குட்டி பாத்தியா ஒரு 15-20 கண்டு வைக்கக்கூடிய பாத்தியா வச்சு தான் செய்யறாங்க ஐயா அதுதாங்க நல்ல லாபம் ஆயுர்வேதத்தில் எடுப்பில் மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் அப்போ சொன்னா ஒரு அண்டியில் இருக்கிற மின்சாலையா சொன்னா எனக்கு எல்லாம் அதே சாரதாம் யாழ்ப்பாணத்து அந்த சில இடத்துலேருந்து இந்த எண்ணெய் எல்லாம் காய்ச்சி வருது இல்லை பொன்னாங்கானி தைலம் வெள்ளாறு தைலம் வந்து அப்படி யாரும் நிறைய எடுக்கணும்னு சொன்னா எங்களுக்கு பரவாயில்லை என்ன 50 ரூபா போனாலும் உங்களுக்கு இந்த வேலைக்கும் போடுறாயில்ல ஆமாம் சந்தையில் கனகாலமாக கொண்டு விற்கிறேன் நீங்களோ இப்போ தான் நிற்கிறீங்க நாங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட விரும்ப செய்கிறோம் கடைக்காரனையாக எடுத்தவன் இப்போ அதை விட்ட உடனே தான் நாங்கள் இப்படியெல்லாம் பொறுத்துக்கெல்லாம் அழைச்சிட்டோம் எரிக்கக்கூடாதுன்னு நான் எரிச்சு போட்டேனேண்டா அது காணி வழியே வந்து நேற்று மணி மல்லி கொண்டே போட்டு கொளுத்துங்க அடிக்கட்ட நிறைய வேர் தானே இருக்கு பார்த்தீங்களா நிறைய வேர் என்ன ஆனால் வச்சு பராமரிச்சா தொடர்ந்து அப்படியே நிற்கும் என்ன அழிச்சு தான் வைக்கணும் ஊரை கொத்தி அரிசி உறைஞ்சி போட்டு கஞ்சல் போடணும் கஞ்சல் போட்டு திருப்பி வைக்கணும் போட்டு பேண்டு கொத்தி பேண்டு கஞ்சல் போட்டா தான் அவருக்கு அது சத்து வரும் என்ன இது என்னன்றது சமைக்கிறது இது ஒவ்வொரு நாங்கள் எல்லாரும் ஸ்கூல் பக்கம் தானே அங்கே கொண்டு போய் இதை சின்ன சின்ன ஒரு இலையை அடிச்சு போட்டு குருணையாக வெட்டி போட்டு வெங்காயம் மிளகாய் எண்ணெய் போட்டு பொரிச்சு இதையும் போட்டு பொரிச்சுட்டு சொட்டு தேங்காய் புந்தூளும் போட்டு செய்கிறது சிலர் ஒடிச்சு பச்சையை அரைச்சி சாப்பிட்றவன் சிலர் சொட்டு சூடு காட்டி போட்டு அடுப்பில் வச்சு தேங்காய் பூ வெங்காயம் மிளகாய் அவைகள் போட்டு அரைக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செய்யறது பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அந்த புள்ள சித்தானி கொடுக்குறத அதை பருத்து கொடுக்கலாம் சின்ன ஓயல் மட்டும் இருக்குது பிள்ளைகள் கூட தெரியும் பள்ளிக்கூடம் அவன் நிறைய வேண்டில்ல ஒரு படி 2 படி தான் எத்தனை அப்படி ஒரு நாளைக்கு கட்டுறேன் நீங்கள் நேற்று 15 கொண்டு போனவர் வித்துட்டீங்க 15 லைவனுடைய தான் 10 பிடி காட்டுவேன் மேட்டு மடி 2 பிடி 1 பிடி அப்படின்ட்டு கொடுக்குறேன் சந்தை இந்த கடையில் 5 பிடிக்கு மேலே வேண்டேன்
வேண்டாங்களே என்ன தினம் எடுத்த விசாரி அவர் எடுத்தவர் 10 பிடி ஓடிக்கொண்டு இருந்த ஒவ்வொரு நாளும் ஒரு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலே கொடுத்துனாங்க வந்து தேசிக்காயும் வெளியேறணும்னாக்கா நம்ம வந்து இது கட்டாயம் தேசிக்காய் வேணும் என்ன தேசிக்காய் அரைக்கு தேவை இல்லை சம்பல் போடுறா தேசிக்காய் மாங்காயும் போடலாமா நாங்கள் போட்டு செய்யல தேசி தட்டுப்பாடு நினைச்சில பேர் போடுவீங்களா வேணா பாட்டிக்காக்கள் உண்டி சொல்லிவிடும் சொன்னாங்க சம்பளுக்கு புளி கிடைச்சால் போனதை திரும்பி வருவினோம்னு சொல்லி பாட்டிக்காக்கள் எல்லாம் அப்படி டேஸ்ட் தான் அப்படி டேஸ்ட் சம்பல் அரைக்கும் மற்ற கண்ணுகளுக்கு நல்லதுன்னு சொல்லிவிடலாம் தலை முடி அதற்கெல்லாம் சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்லது மற்றது முழங்கால் பட்டம் அதுகளுக்கு நல்லது அது ஜனம் நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு விருப்பம் நான் கண்டாண்டை வேண்டி கொண்டு போனேன் நான் வேண்டுதான் கண்டா விடுறது இதுண்ட இதே பேர் இது 2ஆம் ஐட்டம் தான் பெற்றுறேன் இதுண்ட இதே இந்த விருப்பத்தை பேர் உதயநண்டு அப்படி வருது இது நான் பிடுங்கி போய் வச்சிருக்கேன் இது பிடுங்கி வச்சதா சரி 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 அதையும் பார்ப்போம் அதே அந்த வெச்ச ஐட்டங்களை பாருங்க எப்படி வாங்க காட்டுங்க இருக்கா நீங்கள் பார்ட்டியில் வெனங்கொட்டை பார்ட்டியில் வச்சு இதையா சொல்கிறீங்க இது கீழே பெனங்கொட்டை இருக்கு இப்படி தான் நடவும் கீழே பெனாங்கொட்டையை வச்சுருக்கிறீங்க வேலை போட்டால் 2 கம்பி இருக்குது இது போட்டாலும் 2 கம்பி இல்லை 2 கம்பியில் செய்யும் அந்த ஐட்டம் பெனாங்கொட்டை பார்த்து நிறைய போட்டிருக்குறீங்க என்ன எத்தனை பெனாங்கொட்டை போடுறோம் நீங்கள் 1 2 3 7 பார்ட்டி போட்டுருக்குறேன் 7 பார்ட்டி போட்டுருக்கீங்க 30,000 கொட்டை போட்டு 30,000 பெனாங்கொட்டை போட்டிருக்கீங்க என்ன சில பேர் இப்போ பெனாங்கொட்டையே பார்த்து போடுற பஞ்சு இடிச்சு என்னென்னு நாங்களே செய்கிறவருக்கு லாபம் கூலி கொடுத்தானே ஆனால் இது சரியாக கஷ்டமான வேலைன்னு என்ன பெனாங்கொட்டை போட்டு வெட்டி கொத்தி எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி எனக்கு இப்போ வந்து வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது போனால் வேறு இல்லைன்னா ஏதாவது ஐட்டம் செய்யும் அதுதானே என்ன உங்களுக்கு மிங்கி கொள்ளும் மிங்கிறேன் எங்கட கிளப்புக்காவது ஆக்க இதுதான் 2ஆம் ஐட்டம் இது 2ஆம் ஐட்டம் அதை நான் என்ன செய்வோம் யோசிச்சு 2ஆம் ஐட்டம் பெருசா எதிரா 2ஆம் ஐட்டம்னு சொல்கிறேன் என்ன முதல் பட்டி விட்டால் அது மாதிரி வரும் சரி 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 அப்படி பட்டி விடலாம் தானே இதை விட்டு நீர் விற்கணும் விற்க கஷ்டம் என்ன பார்ப்பேன் இதை வந்து உங்களோட ஃபோன் நம்பரையும் போட்டு விடுவோம் யாராவது கேட்டு வந்தால் கொடுக்கலாம் தானே அப்புறம் நீங்கள் வந்து கேட்பினம் தர சொல்லி வேண்டிவினேன் ஒரு குப்பைக்கு வச்சுக்கிட்டாக்கண்டு நீட்டாக இருக்குது பார்த்துக்கிது இல்லை அது நீட்டாக இருக்கும் கூட இது வேலை இருக்குது அதுதான் வேலை நீட்டாக தான் இருக்குது இல்லை கோழிகள் உள்ளடாதபடி இந்த மட்டையை வரைஞ்சி பார்த்துக்கிது இதுக்குள்ள பாம்பு உடிச்சிட உள்ள உள்ளடா அது என்ன வடிவை விரைஞ்சி வரைச்சிருக்கிறீங்க என்ன மிக பின்னாங்காணி மிக கீரை போட்டு பாருங்க அதை பார்ப்போம் கீரையும் அப்படியே பாத்தில போட்டுட்டீங்க கீரையும் பின்னாங்காணியும் வச்சு சேர்த்து போட்டுக்கிடாது பார்த்துக்கிது இப்படி இருக்கும் இது என்ன வளர இல்லையோ புடுங்க இல்லாத இன்னொரு 5-6 நாள் போகும் 5-6 நாள் போகணும் என்ன போகணும் அந்த சின்னனுகள் எல்லாம் ஒருக்கா பேலை போட்டு விட வரும் சரி 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 ஏதோ 2 வருது நல்ல மழை பெய்யுமாண்டா இல்லை விதமாக வரும் என்னண்டா தண்ணியை விட இந்த விதை இருக்குல்ல கொட்டை இருக்குல்ல தண்ணியை தண்ணியை இழுக்குது என்ன இழுத்தோடனே இருக்கு சத்து வரா மழை பெய்யணுன்னு பிரிவா இது அப்படியே விட்டாச்சு கை இந்தியாவில் பசலையும் நிற்குது என்ன இது இது இருக்கும் இது பசலாக இருந்தால் அவ்வளோத்துக்கு வருமே வீடு இப்படி இப்படி வெட்டி காட்டுறோம் நாள் கிடாக்கு எங்கேயாப்பா காட்டி இது வந்து அந்த கீரை மாதிரி முத்தி போவோம் அதோட நாள் விட்டா இது முத்தும் வேலை கட்டுறோம் சின்ன பட்டு தெரியலாங்க முட்டை இல்லை இது பேரும் நல்லா சொல்லி இப்போ தான் நிற்குது அது இப்படி இருக்கு இவ்வளவு இருத்தன்மை இருக்கும் அதாவது வந்து இது நாவல் சேர தான் தரம் நாவல் சேர தான் நாவல் பூ இல்லாமல் இருக்குன்னு தானே ஆனால் நாவலில் என்ன நாவல் பழத்திலே
சத்து இருக்குன்றாங்க. ஓ. அதே மாதிரி இதிலும் ஒரு சத்து ஏறுது தானே. ஏறுது என்ன? சரி நீங்கள் படிக்கிறோம். வேற கட்டி ஒன்றரை காண இல்லை 9க்கு அங்கே போடணும் என்ன? 10 மணி ஆகும். இவர் பூனரிக்கு போகிறார். பருவம் எந்த பூனேரி? கோயிலுக்கு போகிறோம். எந்த கோயில்? அந்த போய் நல்லூர் கோயில் உண்டு. அந்த கடற்கரையோட சரி சரி சரி. தம்பி என்ன பள்ளிக்கூடம் போகிறவர்? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறார்? என்ன பேர்? என்ன பேர்? கவித்தியனா? பவித்திரன்? பௌசியன். வீட்டு தோட்டங்கள் இவர்களுக்கும் சொல்லி கொடுப்போம். கொண்டு வந்தேன். ஒரு இதுக்குள்ளே 15 குட்டி வந்தாலும் கொண்டு. உங்களோட பேர் என்ன? கீழாது கொண்டு வந்தாச்சு. நானும் தூக்கி ஒன்று நான் செய்கிற தொழில் கடல் தொழில். அதான் கடல் தொழில் செய்ய கால் பிரச்சனை. செல்லெடுக்கு கால் கொஞ்சம் இது கடலுக்கு போகல. கடல் பக்கத்தையோட இருக்கு கட்சி பார்த்து ஏதாவது தொழில் செய்வாங்க. நான் போட்டேன். சரி சரி நீங்கள் போட்டுவோம். அம்மாவுக்கு என்ன பேர் அம்மா? ஐயோ அதே கேட்டெல்லாம் அம்மா ஓடிட்டா. கொழுந்தது அவக்கு குலா குழந்து. எனக்கு நந்த பூவா. உங்களே நந்த பூவா. ஆனால் ஒரு 2-3 கடைகள் அப்படி வேறு வேறு இடங்களை கொடுத்தா முடிஞ்சிடுமே. என்ன ஒரு நாளைக்கு வேண்டிக்கிட்டேன். ஒரு விட்டு போட்டு 5 கொண்டாங்க கொண்டு போய் நான் அந்த 5 கிடாச்சு. அவங்களே நான் குறை சுட்டி 60 ரூபா படிக்க எடுப்பாங்க, 100 ரூபா விற்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அவங்களே குறை சுட்டி. அதாவது இந்த உற்பத்திக்கு என்ன செய்யலாம்? இந்த ஆரோக்கியம் பிரச்சனை. ஒரு இதை செய்தால் கொஞ்சம் பலன் பெறும். பலன் வரணும் என்ன ஒன்றை செய்த. நான் உண்மையில் வெண்ணாங்கண்ணி கொடுக்கன்னு சொல்லுவாங்க. இது உங்களை விட கோழி இல்லைன்னு சொன்னால் நல்ல எரிவு இருக்கும். ஆனால் கோழி கொத்தி சாப்பிட்டு வேணா. கோழி பார்த்து எனக்கு விளையாடி பூக்க ஒழிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பூக்க ஒழிக்கிட்டு வந்தால் முத்தி போடும். அது பெரிதாக தான் நிற்க பூக்க ஒழிக்கிறீங்களா பார்த்தீங்களா? அது நல்லா இருக்குது பார்க்க. பச்சை பசையிலண்டாது. என்ன பிரச்சனை என்னன்னா இந்த செரை விழுகுது. அதுதான் அது வருது என்ன அந்த பசலை. அதுக்கு நான் ஒவ்வொன்றே விதண்டா என்ன வந்து ஆராய்ச்சி செய்து பார்க்க ஆராய்ச்சி செய்வேன். என்னத்தாலே ஒரு பிடி வந்தவர். இப்போ அதை பார்த்துட்டு தான் கஞ்சர்களை போட்டு கொட்டி திரும்ப கஞ்சர் போட்டு கொட்டி ஆட்டரு போட்டு கொட்டி ஒரு அவருக்கு வேலை போடணும் மட்டுமே இல்லை. கொஞ்சம் கறக்கணும் வேண்டாம் பெண் வேலை போட்டுக்கிட்டா சரி. காசில் போட்டுவிட்டா சரி. இப்போ கடற்தொழில் விட்டுக்கனா காலமே விட்டு வரிக்கிறதுக்கு மேலேயா போட்டெல்லாம் வச்சுருந்தேன் நீங்களா? போட்டு இல்லை, நான் நடந்து இறால் பிடிக்கும். அது 10 லட்சம் செலவழித்து தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறேன். இப்போ அதுக்கு தக்கன முதலுக்கும் மற்றது வருவாய் இல்லையா? என்ன காரணம் உண்டுன்னா எல்லா போட்டும் இன்ஜின்லான ஓடுது. இப்போ மண்ணெண்ணெயில் சூழல் பாதிக்குது. என்னென்னு சொன்னால் அழுகிது. அந்த உற்பத்தி சின்ன இறால்கள் மீன்கள் எல்லாம் அழுகிது. அதான் இப்போ மீன்கள் இறால்கள் விலை இன்னும் இந்த விடியத்தான் நல்ல இதாக நிற்கும் என்ன. பின்னேரம் முறை கொஞ்சம் பாடிடுமே வட்டம் இப்போ கொடுக்குதோழிய நல்ல காலம் இன்னும் நீட்டே அனுப்பு. மழைக்கு என்ன இல்லை இருக்கு. ஆனால் தண்ணி ரொம்ப மட்டும் நிற்கும். பேருந்து அப்படியே வருது. நல்ல சாமான் நல்ல உற்பத்தி இல்லை போகும் மனுஷனுக்கு. இது எங்களை பொடிப்புள்ள என்னவன் கொட்டி அழுகுங்கப்ப உங்களுக்கு என்ன வேலை இல்லையோ சொன்னார். நான் என்ன உற்பத்தி ஆக்கினப்ப என்ன விலைக்குண்டான்னு விட்டு போகும். அப்புறம் அடிப்பான். இதை உற்பத்தி ஆக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்.
உற்பத்தி ஆக்குறதுக்கு தான் வேறு அழிக்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு அழிச்சு போடணும். நான் முந்தி பைத்தங்கண்டு தக்காளிக்கு இல்லாமல் நல்ல இந்த குதங்காரனை நான் அதை விட்டுட்டேன். 40-45 கிலோ பைத்தங்காய் அடுத்த விட்ட 5 ரூபா விட இந்த தொழில் நான் செய்தா எங்களுக்கு மிச்சமா இந்த பிள்ளைகளும் பழகிறதா போய் பார்த்தீங்களா எப்படி வெட்டுக்கலாம். ஆனால் அவர் இதில் நாட்டு தமிழ் மற்ற அவர் சொல்லி கொடுப்பார். அங்காட கிஞ்சடாக்கு இவன் செய்வான். ஒரு பிள்ளைகளுக்கும் ஒரு ஆரோக்கியம் இருக்குதானே. பாருங்க என்ன நீட்டாக வெட்டிக்கணும் வச்சுக்கிறாங்க. எத்தனை அப்படி கொண்டு போகிறீங்க? 15 உண்டு. 15 உண்டு. கிலோ வேலை விட்டு போடலாம். கிலோ வேலை மிச்சம் கொண்டு வர நீங்களே கொண்டு வர வேறு விலைக்கு இருந்தாலும் கொடுத்துடுவீங்களே. அது யார் என்றாலும் சாப்பிட்றேன். அன்றைக்கு 2 பிடி மிஞ்சி போச்சு. 50 ரூபா அப்படி தான் இருக்கும். கொண்டு கொஞ்சம் கஷ்டமாக கொண்டு வாங்க. அந்த தான் சாப்பிடுவோம். கொண்ட அழுகிற பொருள் அரை பிரியாண்டாலும் விரட்டு. அப்படியா சாப்பிடட்டும். பார்த்து கதைக்கிறது ஆக்கள் இருக்கக்கூடிய செய்ய ஆக்கள் விடுவாங்க. பூவாலும் மாம்பழம் கொண்டு போவான். கிழங்கு ஓடி கொண்டு போவான். இப்போ ஆடி பார்த்து என்ன மாதிரி மாதம் 2 மாதம் போட்டுருங்களாம். பிறங்களாங்க வேலைக்கே போட்டு விட்டீங்க. 5-6 மானிக்கு மாம்பழம் கொண்டு போவேன். நல்லா முட்டி இந்த கொண்டு தான் இருந்தால் தான் கொடுங்க. நெட்டும்படி கொடுங்க. சும்மா கொடுங்க. இப்போ பெரிய மாங்காய் தானேண்டு மருந்து அடித்து பழக்க போட்டு ஜனத்தை கேட்டு குரங்கு இது கொண்டும் செய்யாதோ வெள்ளை இதை பொன்னாங்காணிக்கு ரெண்டு பொன்னாங்காணியை குரங்கு ஒன்றும் செய்யாதோ? கிட்டது சரி அது பொன்னாங்காணி கீரை வெண்டி அதுகளுக்கு வராது என்ன? இந்த 3 பொருளுக்கும் நம்பிக்கை வேலைக்கு போகுது. ஐயா அவங்கள தொடர்பு கொள்ளணுமாண்டா? அவங்களோட தொடர் விளக்கம் ஏதாவது தெரியும்? பாடம் இல்லைன்னா அவங்களுக்கு? சரி சரிங்க நான் சொல்லி விட்றேன். நான் எடுத்தால திருப்பி எடுக்க மாட்டேன். வந்த கோல் கதை வைப்பேன். சரி ஐயா நன்றியா.